எல்லோருக்கும் வணக்கம். இந்த வேகாத வெயில்ல எப்படி ஐஸ்கிரீம் உருகுதோ அதே மாதிரி நாம் சேர்த்து வச்ச பணமெல்லாம் எப்படி உருகுது பார்த்தீங்களா நண்பர்களே? உலகம் முழுவதும் யாரெல்லாம் எங்கெல்லாம் பங்குச்சந்தையில் பணம் சேர்த்து வச்சாங்களோ அது எல்லாமே உருகிக்கிட்டே இருக்கு. அமெரிக்காவில் உருகிக்கிட்டு இருக்கு, இந்த ஹாங்செங் மார்க்கெட்லாம் பாருங்கள் நண்பர்களே, 12% காலி. இப்படி ஏன் எல்லா ஷேர் மார்க்கெட்டுகளும் இறங்கிட்டு இருக்கு உலகம் முழுவதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ புது கவலை அப்படின்றது வந்திருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் இறங்குறதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, அமெரிக்காவில் ரெசஷன் வர்றது மட்டும் இல்லை, மேபி அமெரிக்காவே திவால் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அமெரிக்காவினுடைய மொத்த பொருளாதாரமே முடிஞ்சு போச்சுன்னா அப்போ நம்ம இந்தியாவிலிருந்து நம்ம அவனுக்கு என்னத்தை எக்ஸ்போர்ட் பண்ணுவோம்? ஐடியில் பல லட்சம் வேலைகள் நம்மளுக்கு இருக்குது. சர்வீஸ் இண்டஸ்ட்ரி வாழ்கிறதே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காவுக்கும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால தான். அப்போ அவ்வளோ பெரிய அமெரிக்காவே திவால் ஆயிடுச்சுன்னா அப்போ சிங்கப்பூர் யாருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவான்? சைனா யாருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவான்? யூரோப்பியன் யூனியன் யாருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவான்? ஸோ குளோபல்னுடைய க்ரோத் ரெடியூஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் மொத்தமாக அமெரிக்காவே திவால் ஆகிட்ட என்ன ஆகிடும் அப்படின்ற மாதிரி புதுசாக வந்த பயம் என்பதனால தான் இன்னைக்கு மார்க்கெட்டில் மிகப்பெரிய அளவில் தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருந்தான். பட் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் இப்படி இறங்கியிருக்கான். இன்னைக்கு தேதியில் நம்ம மார்க்கெட்டில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடைத்து காட்டிய கரடிகள் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கும் மேலாக சமீபத்தில் மார்க்கெட் ஏறி வந்தது. அவ்வளவு பெரிய பாயிண்ட்டை 14 நாளில் ஏற்றுனதை இன்னைக்கு அதில் பாதிக்கும் குறைவாக, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 நாட்கள்லேயே எவ்வளவு தூரம் ஏறி வந்தானோ அதை அப்படியே இறக்கி விட்டுட்டு பழைய லோக்கும் கீழே புதிய லோவாக. புதிய லோன்னா என்ன அர்த்தம்? நம்ம போர்ட்ஃபோலியோவில் பல்வேறு பங்குகள் நாம் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு புதிய நஷ்டத்தில் போய் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒரு 1 லட்சம் நஷ்டம்னாக்கா இனி 1.5 லட்சம் நஷ்டம் அப்படின்ற புது நஷ்டத்தை நம்ம போய் பார்த்துக்கிட்டு இருப்போம். அதுக்கு பேர் தான் பழைய லோவை உடச்சு காட்டுறது என்பது. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாரும் புதுசாக எந்த இடத்துல போய் நீ மார்க்கெட் நிற்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏறி வந்துட்டா எல்லாத்துக்கும் சந்தோஷம்தான். ஒருவேளை மார்க்கெட் தொடர்ந்து கீழே இறங்கிட்டே இருந்ததுன்னா ஏதாவது ஒரு இடத்துல போய் நிற்குமா அப்படின்ற மாதிரி பல்வேறு நண்பர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் மார்க்கெட்டில் பொதுவாக ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 1 டிசம்பர் 2023 2 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு 300 பாயிண்ட் கிட்ட ஒரு கேப் அப் அப்படின்றது பண்ணியிருக்கான். ஸோ அப்போ அந்த கேப் அப் அப்படின்றது என்ன? ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்கன்னா, பெரிய அளவில் கேப் அப் ஆயிருக்கு அப்படின்னா அது ஏதோ ஒரு தகவல்னால ஓவர் நைட்டில் இப்படி இருக்க வேண்டியவன் அடுத்த நாள் ஓப்பன் ஆகும்பொழுது இப்படி ஓப்பன் ஆயிருக்கா, இவ்வளவு பெரிய கேப் விழுந்திருக்கு. அப்போ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு வேளை மார்க்கெட் என்னைக்காவது ஒரு நாள் கீழே வரும் அப்படின்ற ஒரு தத்துவம் அப்படின்ற ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது. அப்போ இனி நிறையா பேர் நீ என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, ஒரு வேளை மார்க்கெட் திரும்பி ஏறவில்லை என்றால், இந்த ஷாக் என்பது அப்சர்வ் ஆகவில்லை என்றால் அப்போ கீழே 20,300 பக்கம் கீது போயிட்டு வருவானோ அப்படின்ற மாதிரி நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நினைக்கிறக்கே பயமாக இருக்குது. அப்படி ஒரு வேளை போயிட்டு வந்துச்சுன்னா ரொம்ப மன கஷ்டமாக இருக்கும். ஆனால் யாருக்கெல்லாம் இது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னா, இவ்வளவு நாட்கள் மார்க்கெட்டே இறங்க மாட்டேங்குதே, பணம் போட முடியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வேணால் மேபி இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஆனால் ஏற்கனவே பணம் வாங்கி லாக் பண்ணவங்களுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். இந்த சமயத்தில் உயிரே எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிடு அப்படின்ற மாதிரி ஏற்கனவே யாராவது 2 days மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இறங்கும் பொழுதே இந்த இடத்துல வித்திருந்தாலும் சரி, அல்லது ஹெட்ஜிங் என்பது பண்ணி தன்னுடைய நஷ்டத்தை குறைச்சிருந்தாலும் சரி, அவங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். ஏன்னா நம்ப முடியாத அளவில் பங்குகள் வீழ்ச்சி அடையுது. டாடா மோட்டர்லாம் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் 1200 ரூபா பக்கத்தில் ஆடிக்கிட்டு இருந்தான், இன்னைக்கு 560 ரூபா பக்கத்தில் ஆடிக்கிட்டு இருக்கான். எப்படி விளையாட்டாக பங்கு சந்தை என்பது இறங்கி விட்டது அப்படின்ற மாதிரி. இதுக்கு முன்னாடி எவ்வளவோ சம்பாரிச்சு கொடுத்துருக்கானுங்க. இதெல்லாம் வெறும் 100 ரூபாய்க்கு பக்கத்தில் அதுக்கும் குறைவாக ஆடிக்கொண்டு இருந்தவங்க தான் டாடா மோட்டர். நல்லா 1300 ரூபா பக்கத்தில் 1200 ரூபா பக்கத்தில் வரும்பொழுது யாராவது கரெக்டாக லோனில் வாங்கி கரெக்டாக லாபத்தில் விற்றுருந்தா நல்ல ஒரு அபரிமிதமான லாபம் என்பது தான். ஆனால் இன்னைக்கு 8% இறங்கி கிடக்கு. நண்பர்களே, இந்தியாவில் பயம் என்பது மிகப்பெரிய அளவில் அதிகமாயிட்டு இருக்கு என்பதுக்கு ஒரு அடையாளமாக இந்தியாவினுடைய விக்ஸ் என்பது இன்னைக்கு ஒரே நாளில் 66% என்பது ஏறி இருக்கு. ரொம்பவுமே பயமாக இருக்கு மார்க்கெட்டில் அப்படின்றதான் இதை தெரிவிக்குது. அதே மாதிரி சீமென்ஸ் இந்தியா அப்படின்ற கம்பெனி இன்னைக்கு மிக முக்கியமாக இதை பற்றி பேசியாக வேண்டும். ஏன்னு கேளுங்க, இவங்களுடைய எனர்ஜி பிஸ்னஸ் அப்படின்றது பிரிச்செடுக்கக்கூடிய நாள் என்று.
இந்த சமயத்தில் அந்த எனர்ஜி பிஸ்னஸை பிரித்து எடுக்கிறதுனால கிட்டத்தட்ட 40% இந்த பங்கு இறங்கியிருக்கு. அப்படின்னா என்ன, இன்னொரு பங்கு இவங்களுக்கு சீமென்ஸ் அப்படின்றது ஆல்ரெடி ஒன்று கையில் இருக்குது, இன்னொரு பங்கு சீமென்ஸ் எனர்ஜி அப்படின்றது வரப்போகுது. அது என்ன ரேட்டுக்கு வரப்போகுதுன்னு தெரியல. பட் இந்த சமயத்தில் வந்து அதுக்கு ஈக்குவலாக கரெக்ஷனாக ஒரு 40% பக்கம் இறங்கியிருந்தாலும் இந்த பங்குல இன்னைக்கு பண்ண வேலை பாருங்க, இந்த வேலை மட்டும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் நடந்ததுன்னா எல்லாத்துக்குமே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த பங்குனுடைய வீழ்ச்சி 2450 ரூபா. இன்னைக்கு இன்ட்ராடேலியே வெறும் 2 மணி நேரங்கள்லயே 2450 ரூபாயிலிருந்து மறுபடியும் மேல் நோக்கி வர ஆரம்பிச்சது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3087 ரூபா. ஆல்மோஸ்ட் 15 to 20% என்பது 2-3 நாள்லயே. அது நிறைய பேர் அடங்க மாட்டான் போல, இறங்க ஆரம்பிச்ச உடனே போய் எல்லாம் ஏதாவது ஒன்று வாங்கி ஏதாவது ஒன்று ஏற்றி விட பார்ப்பாங்க போல. ஸோ எது எப்படியோ இது போன்ற ஒரு எக்ஸாம்பிள், இது போன்ற ஒரு எடுத்துக்காட்டு பெரிய அளவில் மார்க்கெட்டில் கடைசிக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இது 2 மணி நேரத்தில் நடந்திருக்கு. நிஃப்டி 50 இண்டெக்ஸில் 2 மணி நேரத்தில் நடக்க வேண்டாம், நீ ஒரு 20 நாள் கழிச்சாவது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லைனாக்கா போகிற போக்க பார்த்தா கோயிலில் மத்தியானம் அன்னதானம் போடுவாங்க. எங்கள் திருப்பூர்லாம் 2 ஃபேமஸான கோயில் இருக்குது. மத்தியானம் போனால் எப்படி டோக்கன் கொடுத்து சாப்பாடு போடுவாங்க, அந்த நிலைமைக்கு தான் போகணும் போல் அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னைக்கு மார்க்கெட்டில் இறங்கின பங்குல இன்னொரு ரொம்ப ஃபேமஸான பங்கு ஏதாவது இறங்கினது அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த டாடா குரூப்பை சேர்ந்த ட்ரெண்ட் என்ற கம்பெனி. இவன்லாம் எத்தனை கோடிகளை சம்பாரிச்சு கொடுத்தான்னு தெரியுங்களா? தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருந்தான். எவ்வளவுதான் இவனும் ஏறுவான் அப்படின்ற மாதிரி 1000 ரூபா ரேஞ்சிலிருந்து 10,000 வரைக்கும்லாம் போன பங்கு தான். இன்னைக்கு 10,000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட இதனுடைய இயர் ஹை என்பது 8345 வரைக்கும் போயிருக்கான். ஸோ அந்த 8345லேருந்து உங்களுக்கு நான் என்ன சம்பாரிச்சு கொடுத்துட்டே இருக்கிறேன், நான் என்ன மெஷினாயா அப்படின்ற மாதிரி அவன் அங்கேருந்து கிட்டத்தட்ட 50% இறங்கி இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் வீட்டமாயிட்டு இப்படி ஒரு சம்பவம் சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்லாம் இறங்கிட்டு இருக்குமா அப்படின்னா உடனே ஏங்க அப்போ கோல்டுக்கு எங்காவது இந்த மாதிரி ஒரு 40-50% இறங்கிருச்சான்னு பாருங்க, டபக்குன்னு ஏதாவது கைப்பற்றுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. உடனே எல்லாரும் போய் கோல்டு என்ன விலை அப்படின்ற மாதிரி போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவங்க எதிர்பார்த்த மாதிரிலாம் பெருசாக ஒன்றும் இறங்கல. இருந்தாலும் ட்ரம்ப் அவர்களுடைய செய்கை ஸ்டாக் மார்க்கெட்டுகளையும் தாண்டி கோல்டையும் இறக்கி விட்டுருக்குன்னா அவர் அப்போ சாதாரணமான ஆளே இல்லை. எஃப்ஐஎஸ் தொடர்ந்து கண்டினியூஸாக 5வது நாளாக மார்க்கெட்டில் வித்துட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் ஆட்டம் சூடு பிடிச்சிக்கிட்டு இருக்கு நண்பர்களே. உண்மையிலேயே நான் சொல்கிறேன், இதையெல்லாம் முதல்லையே வந்து நம்மளுடைய மார்க்கெட் இந்த மாதிரி பெரிய அளவில் கிராஷ் ஆயிருந்துன்னு வச்சிங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக பெரிய அளவில் ஒரு அமௌண்ட் என்பது நிறைய பேர்த்துக்கு லாக் ஆகாமல் இருக்கும். எனக்கும் ஆகாமல் இருந்திருக்கும், நிறைய பேர்த்துக்கு லாக் ஆகாமல். ஏதாவது அந்த எலெக்ஷன் டைமில் கீழே விழுந்தான் பார்த்தீங்களா, இவ்வளவு தூரம் ஏறி அதுக்கப்புறம் ஒரு 4000 பாயிண்ட் இறங்குறதுக்கு பதுவாக அந்த 21,000 பாயிண்ட்லேருந்தே 4000 பாயிண்ட் பக்கம் கீழே இறங்கி 17,000 பாயிண்ட் அப்படின்ற மாதிரி வந்திருந்தான்னு வச்சிங்களேன், அப்போவே மார்க்கெட் நல்லா சீப்பாக இருந்திருக்கும். இப்போ யாருக்காவது ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நிறைய பேர் நிறைய முதலீடு அப்படின்றது பண்ணியிருப்பாங்க எலெக்ஷன் டைமுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அதனால் வந்து மேபி வாங்கின விலை அல்லது அதை விடவும் குறைவாக தான் இப்போ நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ போன வருஷம் எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏறி இப்போ இறங்கினதில் யாருக்குமே எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுக்கு பதுவாக இறங்கி ஏறி இப்படி விழுந்துருந்தா கூட நம்மளுக்கு வந்து சரி ஓகே ஒன்றும் பெருசாக இல்லை, வாங்கின விலைக்கு பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கூட உட்காந்துருக்கலாம். எது எப்படியோ இந்த உலகத்தில் நம்ம மட்டும் தனியாக புலம்புல, நம்ம எல்லாத்துக்குமே வேண்டாத ஒரு ஆளாக ட்ரம்ப் அவர்கள் உருவெடுத்து நிற்கிறாரு. சைனா, ஜப்பான், ஆஸ்திரேலியான்னு அதாவது பெண்குயின்கள் முதல் கொண்டு ஏன் எங்கள் ஊர்லேருந்து ஏற்றுமதி பண்ண நீ டேக்ஸ் போடுவியா அப்படின்ற மாதிரி பல்வேறு மனசு நொந்து போய் உட்காந்துருக்காங்க. நண்பர்களே, அந்த காலத்தில் எல்லாத்து கையிலையுமே இருந்தது 2 ஏக்கரா 4 ஏக்கரா 10 ஏக்கரா அப்படின்னு. பெரும்பாலும் எல்லாத்தினுடைய அது காடு மாதிரியாகவோ அல்லது ஏதோ ஒரு வறண்ட பூமியோ தோட்டமோ ஏதோ ஒன்று அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி எல்லா குடும்பங்கள்லையுமே, நீங்கள் வேணால் உங்களுக்கு டவுட் இருந்தால் உங்கள் தாத்தா பாட்டிகிட்டலாம் கேட்டு பாருங்கள், எல்லா குடும்பங்கள்லையுமே பெரும்பாலும் சின்ன சின்ன இடம் அப்படின்றது இருந்தது. 4 ஏக்கரா 2 ஏக்கரா 10 ஏக்கரா அப்படின்னு. அதை யாராவது கட்டி காப்பாற்றி அப்படியே கொண்டு வந்திருந்தாங்கன்னு வச்சிங்களேன், இன்னைக்கெல்லாம் கோடானு கோடி பணம் அப்படின்றது போயிட்டு இருக்கு. அதாவது ராணே ஹோல்டிங்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி, அவன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு குவார்ட்டருடைய எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 10 கோடி 20 கோடி 4 கோடி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த கம்பெனியினுடைய ஒரு சப்சிடரி ராணே ஸ்டீரிங் சிஸ்டம்ஸ் அப்படின்றவங்க நம்ம தமிழ்நாட்டில் செங்கல்பட்டில் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு 4 ஏக்கரா இடத்த விற்றுருக்காங்க. எஸ்டானிக்கா ஐடி அப்படின்ற பார்க்குக்கு எத்தனை கோடிக்கு விற்றுருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 50 கோடிக்கு விற்றுருக்காங்க நண்பர்களே. 4 ஏக்கர் என்பது 50 கோடிக்கு விற்றுருக்காங்க. இனி எங்ககிட்ட எல்லாம் 1000 ரூபாய்க்கு ஷேர் வாங்குற கூட வசதி இல்லையா, எல்லா பணம் லாக் ஆயிருக்கு.
இனி ஏக்கர்லாம் பல கோடிக்கு போச்சுன்னா நாங்கள் என்னையா பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இன்றைய காலகட்டத்தில் பல பேர்த்தினுடைய மனநிலைமை. இந்த சமயத்தில் ஒரு அட்சய பாத்திரமாக ஒரு மாற்றத்திற்கு வழியாக இந்த பங்குச்சந்தை ஒன்று தான் இருந்தது. ஏன்னா இதில் தான் இந்த மாதிரி பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருந்துட்டு இருந்தது. ஆனால் கடந்த 8 மாதமாக இதுவும் கவுந்து படுத்திருக்கு. ஆனால் நம்மளால நிறைய பேர் திறமசாலி தான் நண்பர்களே. கார்பரேட் கம்பெனிகள் இந்த பயோகான் அப்படின்ற கம்பெனி ஒரு குவார்ட்டருக்கு 80 கோடி 100 கோடி 200 கோடி 800 கோடி என்பது போல மிக்சடாக லாபம் செய்யக்கூடிய ஒரு கம்பெனி. ஏற்கனவே அவங்க வந்து ஒரு 16,771 கோடி கடன் என்பது வச்சிருக்காங்க. ஸோ எந்த ஒரு கம்பெனியும் தன்னால் கடன் தொடர்ந்து ரைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தானாக்கா அவன் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் பல பேர்த்துக்கு தோணும். ஏன்னா தொடர்ந்து பணம் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தானா ஏதாவது ஒரு சமயத்தில் லாபம் பண்ணி கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி தானே அர்த்தம். அது மாதிரி கடன் அப்படின்றது போகிறப்ப அந்த பாண்டுகள்லேயே கடன் பத்திரங்கள்லேயே வந்து பல்வேறு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு எதுவுமே அடிப்படையாக அண்டர்லைங்க சேஃப்டி கேரண்டி அப்படின்றது எதுவுமே கிடையாது. அதுக்கு பேர் தான் இந்த கமர்ஷியல் பேப்பர் அப்படிம்பாங்க. ஸோ அந்த கமர்ஷியல் பேப்பர் மூலியமாகவே இந்த பயோகான் 600 கோடி ரைஸ் பண்ணிக்கலான்னு அவங்களுடைய போர்டு அப்ரூவல் கொடுக்குது. அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும்னு வச்சிங்களேன். உண்மையிலேயே நம்மளுடைய இந்திய கார்பரேட் கம்பெனிகள்லாம் வந்து ஓகே கடன் கொடுக்குறவங்க நம்புகிறாங்க, பரவாயில்ல பெட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல பொசிஷனுக்கு தான் நம்ம இருப்போம். ஸோ ட்ரம்ப் போட்டிருக்கக்கூடிய இந்த டேரிஃப் அப்படின்ற சமயத்தில் யாருனால எல்லாம் வந்து பணம் புரட்டி கம்பெனி ஓட்ட முடியுதோ அந்த கம்பெனியெல்லாம் தப்பிக்கும். அப்படி ஒன்றுமே பண்ண முடியலனாக்கா பல கம்பெனிகள் பிரச்சனையில் உழுகும். இப்படி தான் ஒரு இடம் என்னாச்சு, அந்த பிக் பஜார் குரூப் ஒன்று இருந்தது இல்லைங்களா, பணம் இல்லாதனால ஒரு கட்டத்தில் நடத்த முடியாமல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நண்பர்களே, இத்தனை கஷ்டங்களில் ஒரே ஒரு தகவல் மட்டும்தான் உருப்படியான ஒரு தகவலாக வந்திருக்கு. அதாவது இந்த ஜூப்லியன்ட் ஃபுட் ஒர்க்ஸ் அப்படின்ற கம்பெனி பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த டோமினோஸ் பிஸா போன்ற ப்ராடக்ட்ஸில் விற்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ 2 இன்டர்நேஷ்னல் ஃபேமஸான பிராண்டுக்கு ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துருக்கக்கூடிய கம்பெனி. இந்த கம்பெனி தற்போது வரைக்கும் பெருசாக கீழ் நோக்கி விழுகலை, 52 வீக் லோவில் போகல. ஒரு காலத்தில் இருந்தான், கடந்த 3 வருடங்களாக எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா ஒரு காலத்தில் கீழே தான் கிடந்தான், 400 ரூபாய் ரேஞ்சில் கிடந்தான். அதுக்கப்புறம் இப்போ வந்து 52 வீக் லோ என்பது வரல. இந்த கம்பெனியினுடைய தகவல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சமீபத்தில் இந்த Q4 ரிசல்ட்டில் எங்களுடைய ரெவென்யூ கன்சாலிடேட்டட் ரெவென்யூ என்பது கிட்டத்தட்ட 33% உயர்ந்துள்ளது அப்படின்ற ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி இனி வரக்கூடிய கார்பரேட் கம்பெனியினுடைய ரிசல்ட்ஸ் பெரும்பாலான கம்பெனியில் ஏதாவது ஒரு growth அப்படின்றது காமிச்சாங்கன்னா மகிழ்ச்சி, இல்லைன்னா அப்புறம் துக்கத்தோட துக்கமாக சரி தலையில் துண்டு போட்டிங்க அதை அப்படியே நெஞ்சு வரைக்கும் கீழே அப்படியே இடுப்பு கால் வரைக்கும் இழுத்துட்டு போயிருங்கப்பா அப்படின்ட்டு போக வேண்டியதுதான். நண்பர்களே, இன்னைக்கு மார்க்கெட்டே ரொம்ப அதிர்ச்சிகரமாக தான் இருக்குது. அந்த அதிர்ச்சியில் இன்னொரு அதிர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தங்கமயில் அப்படின்ற கம்பெனி 11% இறங்கியிருக்கு இன்னைக்கு. ஸோ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு அந்த காலத்தில் யாராவது 2500 ரூபாய் இருக்கும்போதெல்லாம் கூட கொஞ்சோண்டு லாபத்தை புக் பண்ணியிருந்தாங்கன்னா கூட இப்போ கொஞ்சம் மனசு சாவகாசமாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஒரே நாளில் 11% இறங்கியிருக்கு. அப்போ மற்ற கம்பெனிகள்லாம் இருக்குது. கோல்டு கம்பெனி எப்படி இருக்குன்னு பார்த்தா டைட்டன் கம்பெனியெல்லாம் பெருசாக இறங்கலை, 2.5% இறங்கியிருக்கான். ஆனால் அதில் என்ன ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 இயர்னுடைய லோவில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். அது ஒரு தலைவலி. அதாவது இன்ட்ராடேயில் ஒரு தலைவலி இல்லை அப்படின்றாலும் லாங் டைமில் ஒரு தலைவலி. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு தலைவலி தானே அப்படின்ற மாதிரி மார்க்கெட் நம்மளை பார்த்து சொல்லுது. அதே மாதிரி தான் இந்த கல்யாண் ஜுவல்லரி அப்படின்ற பங்கு, அவனு 6 மாதத்தினுடைய லோவில் தான் இந்த கல்யாண் ஜுவல்லரி இருக்குது. சென்கோ கோல்டு அப்படின்ற பங்கு ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயத்தில் போய் லோயர் ஃபீஸ் ஆகிட்டான். அதுக்கப்புறம் அந்த லோயர் ஃபீஸை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டு ஒரு மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கான். நண்பர்களே, இந்த சமயத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சிங்களா, மோஸ்ட்லி மைக்ரோ கேப்பில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் பெரிய அளவில் இறங்கியிருக்கான். அஃப்கோர்ஸ் பெரிய ஆளுகளும் இறங்கியிருக்கான. லார்ஜ் கேப்லையும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் எல்லாம் 16%, JSW, டாடா ஸ்டீல்னு ஒரே டாடா குரூப் தான் மேல் நோக்கி அதிகமாக இருக்காங்க. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் அப்படின்றத போய் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அதில் விட்டுருக்கான் பாருங்க வானம் வேடிக்கை. EMBDLன்னு ஒருத்தன் 13% காலி, சன்ஃப்ளாக் காலி, JTL இண்டஸ்ட்ரீஸ்னு எல்லாம் 10 to 11 தான் பெரும்பாலும் இருக்குது. நேற்று தான் ஒரு நண்பர் புலம்பிட்டு இருந்தாப்புல, இந்த மாதிரி இன்னும் 2 நாள் ஏறி இருந்தால் நான் பல லட்சத்தை வச்சு எஸ்கேப் ஆகிருப்பேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. அது மாதிரி தான் இந்த GRSE அப்படின்ற பங்கெல்லாம் கூட பாருங்கள், இன்றைக்கி 10% காலி. அவன் சமீபத்தில் கொஞ்சோண்டு ரெக்கவரி ஆகி வந்தவன் தான், நல்லா கிட்டத்தட்ட 6 month லோவில் போய் விழுந்தான். அங்கேருந்து பழையபடி 6 month ஹைக்கே திரும்பி வந்தான். ஆனால் ரெக்கவரியான பல பங்குகளை இன்றைக்கி போட்டு தள்ளிட்டாங்க. நண்பர்கள், இந்த சமயத்தில் நான் போய் தேடி பார்த்துட்டு இருந்தேன், உலகளவில் ஏதாவது ஒரு
பாசிட்டிவ் தகவல்கள் வருது அப்படின்னா அதுக்கு இன்னும் வரவுக்கு பாக்கி இருக்கு டைம். ஏன்னு கேளுங்க, ட்ரம்ப் அவர்கள் இப்போ தூங்கிட்டு இருப்பார், அவர் இன்னும் எந்திரிக்கல. அவர் எந்திரிச்சு வந்து பார்க்கும்பொழுது தான், அடடா என்னடா பூரா பயலில் இப்படி சிகப்பா இருக்கீங்க, சரி இருங்கடா நான் முதல்ல போயிட்டு குளிச்சு கிழிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி கூட ஏதாவது நடக்குமான்னு தெரியல. ஆனால் ஒரு மாற்றம் என்ன நடந்துட்டு இருக்கு அமெரிக்காவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக சில புகைச்சல்கள் அப்படின்றது நடக்கும். இனிமேல் ஏதாவது கடைசிக்கும் நம்மளுடைய நட்பு நாடுகளுக்காக ஏதாவது டேரிஃப் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை தடுத்து நிறுத்த முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது முயற்சி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி முயற்சி என்பது தோல்வியில் முடியுதோ அல்லது இல்லை சக்ஸஸில் முடியுதோ அப்படின்றது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. பட் அவருக்கு எதிராக பல பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது அவருடைய காதுக்கு போகும். அது போக மார்க்கெட் இப்படி கீழே விழுந்து கிடக்கல, அவர் ஏதாவது மனம் மாற்றம் வருதா அப்படின்றதா ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. நண்பர்கள், இந்த சமயத்தில் ஊருக்குள்ள 2 டான், மிகப்பெரிய டான் அப்படின்னு பார்த்தோம்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸும் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் தான் ஊருக்குள்ளேயே பெரிய டான். இவங்க மேலே தான் பெரிய அளவில் பணப்புழக்கம் என்பது இருக்குது. அது பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருந்தாலும் சரி, டிஐஸாக இருந்தாலும் சரி, ஃபாரினர்ஸாக இருந்தாலும் சரி, இதுக்குள்ளே தான் கை வைக்கிறதுக்கு முயற்சி செய்யறதுக்கு போவாங்க முதல்ல. அப்படி டானாக இருக்கக்கூடிய இந்த 2 இண்டெக்ஸுகளில் பாடி சோடா மாதிரி இன்னைக்கு 52 வீக் லோ என்பதை போய் டச் பண்ண பல பங்குகள் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இந்த பஜாஜ் ஆட்டோ அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தினுடைய லோவில் போய்கிட்டு இருக்கான். டாக்டர் ரெட்டி நல்ல அருமையான கம்பெனி தான், அவன் செய்யக்கூடிய ப்ராடக்ட்லாம் நல்ல ப்ராடக்ட் தான். பட் இந்த கம்பெனியினுடைய விலை என்பது கிட்டத்தட்ட 1 இயர் லோவில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்குது. இது மாதிரி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ்லேயும் இந்த ஏபிபி, பாஷ், டார்னு ஏகப்பட்ட பங்குகள் இந்த மாதிரி கீழே இறங்கி கிடக்கு. ஸோ மார்க்கெட் திரும்பும் பொழுது பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் வந்து எந்த பங்கெல்லாம் வாட்ச் லிஸ்ட்டில் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்றது நிஃப்டி 50 இண்டெக்ஸ், நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் போன்ற பங்குகள் தான் பார்ப்பாங்க. அந்த பங்குகளில் தற்போதைக்கு 52 வீக் லிவ் போன பல பங்குகளில் இது சில பங்குகளுடைய லிஸ்ட். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.